ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கையில் உட்காரு. சரி வரமா. சரி அண்ணி. கையல், நான் போய் பேங்க் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட். பாருங்க, உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடும். எனக்கு கண்டிப்பா கால் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுவேன். நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, பை பை. குட் மார்னிங் கயல். குட் மார்னிங். குட் மார்னிங். நான் உள்ள இருந்து பார்த்துட்டு தான் வந்தேன். என்ன, உன் வீட்டுக்கார் புதுசா பைக் வாங்கியிருக்கார் போல, சொல்லவே இல்ல. என்ன ட்ரீட் கொடுக்கணும்னு மறைச்சிட்டியா? ஏண்டி நீ வேற, அது அன்போட பைக்கு. என்னோட ஸ்கூட்டர் ரிப்பேர். சாயந்தரமா தான் எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணணும். எழில் பேங்க் விஷயமா போறாரு. எனக்கும் டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. அதான் அன்போட பைக்ல வந்தோம். கீதா, என்னாச்சு? எதுக்கு இப்ப ஹாசினி அழுதுகிட்டு இருக்கா? என்னவா இருக்கும்? என்ன, அவ புருஷன் சந்தோஷ் கூட சண்டையா தான் இருக்கும். நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? வா, நம்ம போய் வேலையை பார்க்கலாம். ஹாசினி, சொல்லுங்க சிஸ்டர். இல்ல, நான் வந்தப்பவே கவனிச்சேன். நீங்க அழுதுட்டு இருந்தீங்க. இல்ல, என்னாச்சு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர். இது பாருங்க ஹாசினி, சந்தோஷமோ கஷ்டமோ அதை அப்பப்போ வெளிப்படுத்தணும். மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சுக்க கூடாது. எப்பவுமே நம்ம சந்தோஷத்தை மத்தவங்க கிட்ட சொல்லும்போது ரெட்டிப்பான சந்தோஷம் நமக்கு திரும்ப கிடைக்கும். அதுவே நம்ம கஷ்டத்தை சொல்லும்போது வலியும் பாரமும் பாதியா குறைஞ்சிரும். இப்போ மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டத்தை போட்டு கண் கலங்குறீங்கன்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது. என்னடா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது. உங்ககிட்ட நான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க என்ன எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு உங்களை பார்த்ததுல இருந்து என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உங்க லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய சோகம் இருக்கு. அத உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஃபீல் பண்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் சொல்ற மாதிரி நீங்களும் என்ன ஒரு சகோதரியா நினைச்சீங்கன்னா என்கிட்ட அது என்னன்னு ஷேர் பண்ணுங்க. மனசு கொஞ்சம் லேசாகும்ல. ஏய் ஹாசினி, ஹாசினி, அழாதீங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. மனசை விட்டு பேசுங்க ஹாசினி. மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் கொட்டி தீத்துருங்க. ப்ளீஸ் அழாதீங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. கயல் சிஸ்டர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற சந்தோஷ் தான் என்னோட ஹஸ்பண்ட். நானும் அவரும் ஒரே இன்ஸ்டிடியூட்ல தான் நர்சிங் கோர்ஸ் படித்தோம். படிக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போய் தான் காதலிக்க ஆரம்பிச்சோம். நான் வெள்ளூர் பக்கத்துல இருக்கிற ஒரு வில்லேஜ், அவன் இங்க சென்னை தான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணா எனக்குள்ள நிறைய ஆசைகளும் கனவுகளும் இருந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடனே குழந்தை பெத்துக்கிட்டு அடுப்படியில முடங்கி கிடக்காம என் புருஷனோட ஒரு 2-3 வருஷம் சந்தோஷமா ஜாலியா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்.
காதலிக்கும் போது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்ட சந்தோஷ் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மா கேக்குறாங்க, சொந்தக்காரங்க கேக்குறாங்கன்னு என்ன உடனே குழந்தை பெத்துக்க சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பத்துல குழந்தை பெத்துக்கலான்னு என்ன ரெக்வஸ்ட் பண்ணவ கொஞ்ச நாள்ல பெத்துக்கிட்டு தான் ஆகணும்னு என்ன கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஒரு நாளும் அதை கேட்டு என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு சொல்லல, ஆனா குழந்தை மேல இருக்கிற ஆசையில அவங்க பெத்துக்க சொல்லல. சொந்தக்காரங்க சொல்றாங்க, மத்தவங்க சொல்றாங்கன்ற ஒரு காரணத்துக்காக என்ன குழந்தை பெத்துக்க சொன்னா இதுல என்ன நியாயம் இருக்கு சிஸ்டர்? நான் குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு சொல்றதுதான் உங்க கண்ணுக்கு தெரியுதே தவிர நான் ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன், என் மனசுல என்ன இருக்குன்னு யாருமே கேட்க தயாரா இல்ல. மத்தவங்க தான் அப்படின்னு பார்த்தா நான் மனசார காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் புருஷனே என்ன புரிஞ்சுக்கல. மத்தவங்களோட பேச்சுக்கும் உணர்ச்சிக்கும் மரியாதை கொடுக்கற அவன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். சின்ன வயசுல இருந்தே என் பாட்டியும் அம்மாவும் பட்ட கஷ்டத்தெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்து வளர்ந்தவனா அவங்கள மாதிரியே என்னோட வாழ்க்கையும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுல என்ன சிஸ்டர் தப்பு இருக்கு? என் அம்மா பாட்டி மாதிரி நானும் அந்த வேலைக்குள்ள உடனே சிக்கிக்க விரும்பல. எனக்கு சந்தோஷ் குடும்பம் பண்ணது அதிகார தோரணையாவும் அடிமைத்தனமாவும் தான் தோணுச்சு. அவங்க என்ன குழந்தை பெத்துக்கோன்னு மிரட்டினாங்க. நான் முடியாதுன்னு என்னோட முடிவுல உறுதியா நின்னதோட விளைவுதான் இப்படி கடைசியில நாங்க 2 பேரும் எதிரும் புதிருமா பிரிஞ்சு நிக்கிறோம். காதலிக்கும் போது என் மேல அவ்வளவு லவ்வா இருந்தவ இப்போ அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட என்ன குத்தி காட்டி ஹர்ட் பண்ணிட்டு இருக்கா. அதான் என்னால தாங்கிக்க முடியல. ஹாசினி, நீங்க 2 பேரும் சின்ன பசங்க, உலகத்தை பத்தின புரிதல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சந்தோஷ் கிட்ட உங்களோட பார்வை என்னன்னு பொறுமையா உட்கார வச்சு பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணலாம்ல. இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை என்ன ஆகும் சொல்லுங்க? அவனுக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாது சிஸ்டர். சரியான மிருக ஜென்மம் அவன். அவங்க அம்மா சொல்றதுதான் வேத வாக்குன்னு நினைச்சிட்டு ஆடிட்டு இருக்கான். பெத்த அம்மான அவங்களுக்கு கொடுக்கற மரியாதைய கட்டின பொண்டாட்டின்னு எனக்கு கொடுக்கல. ஏன் என்ன ஒரு பொண்ணா கூட நினைச்சு மதிக்கல. அப்படிப்பட்டவனுக்கு நான் எப்படி பேசி புரிய வைக்க முடியும்? என்னால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும்னு விட்டுட்டு பாத்துக்கலாம்.